हालेलुया ஹalleluya. हालेलुया। क्या आप लोग खुश हैं? சந்தோஷமா இருக்கிறீங்களா? आवाज नहीं आ रही है। சத்தம் வரல. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जरूर हम में से बहुत लोग गर्मी छुट्टी बिताकर पिछले महीना वापस आए। உண்மைதான், நம்மிலே அநேகர் இந்த கோடைக்கால விடுமுறைக்காக வீட்டுக்கு போய்விட்டு கழித்துவிட்டு திரும்ப வந்திருக்கிறார்கள். गर्मी छुट्टी के समय में आपको मालूम है हमारे देश में आईपीएल खेल चल रहा था। இந்த கோடை விடுமுறை காலத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஐபிஎல் விளையாட்டு போட்டி நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருந்தது. उसमें जो सीएसके धोनी के नेतृत्व में 5वां बार खिताब जीता, कप जीता। சிஎஸ்கே டீமானது தோனி அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே 5வது முறையாக அந்த ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறது. सब कोई धोनी को सराहना कर रहे थे। எல்லாரும் தோனியை பாராட்டிக் கொண்டிருந்த காலம். आईपीएल इतिहास में सबसे सफल पूर्व कप्तान और जो है टीम वही रहा। அந்த ஐபிஎல் உடைய வரலாற்றை தோண்டி பார்க்கும் பொழுது முழுவதும் வெற்றி சிறந்த தலை சிறந்த ஒரு கேப்டனாக தோனியாக இருந்திருக்கிறார். आईपीएल के 14 वर्ष के खेल में 12 बार सीएसके प्ले ऑफ में जो है पहुंचा। 14 முறை விளையாண்ட விளையாட்டுல 12 முறை பிளே ஆஃப்க்கு அவங்க போயிருந்தாங்க। परमेश्वर नाम को स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और उसमें 10 बार वे फाइनल में गए हैं, 5 बार जो है कप जीते। அதுல 10 முறை ஃபைனலுக்கு போய் 5 முறை கோப்பையை வென்றிருக்கிறார்கள். जब 5वां बार वो कप प्राप्त करने के लिए वहां मंच पर गए थे, 5வது முறை கோப்பையை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த மேடையிலே அவர் ஏறின போது वहां कहते हैं पोस्ट मैच सेलिब्रेशन कहते हैं या प्रेजेंटेशन कहते हैं, वहां पे एंकर उनसे कुछ प्रश्नों को पूछा। போஸ்ட் மேட்ச் செலிப்ரேஷன் என்று சொல்லி அல்லது பிரசன்டேஷன் என்று சொல்லுகிற வேளையிலே ஆங்கரிங் பண்ணுகிற ஒருவர் அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். क्योंकि कई सालों से सीएसके टीम को इस प्रकार लोगों ने आलोचना किया। ஏனென்றால் अनेक முறை இந்த சிஎஸ்கே டீமுக்கு இப்படியாக ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருந்தன. जो है डैड्स आर्मी करके कहा था, डैड्स आर्मी என்று சொல்லி அந்த சிஎஸ்கே டீமை வழங்கினார்கள், சொன்னார்கள். रिटायर्ड व्यक्ति था जो बहुत उम्र वाले थे, उस प्रकार के लोगों को टीम में शामिल किया हुआ था। வயதானவர்கள் இன்னும் தேர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களே அந்த டீமிலே விளையாட வைத்திருக்கிறார்கள். और जो कभी मैच जो है अंतरराष्ट्रीय स्तर पे खेला नहीं, अनकैप्ड प्लेयर बोलते हैं, उनको भी वे चयन कर रहे थे। உலக அளவிலே விளையாடாத அல்லது அவ்வளவு அனுபவம் இல்லாத அந்த வீரர்களை அந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். लेकिन ऐसे लोगों को रखते हुए அப்படிப்பட்ட வீரர்களை வைத்துக்கொண்டும் पिछले 3 साल में 2 बार उन्होंने कप जीता। கடந்த 3 முறையிலே 2 முறை இவர்கள் கோப்பை வென்றிருக்கிறார்கள். वहाँ इसलिए वहाँ पे वहाँ क्या क्या बोला उनसे पूछा गया है कि कैसे आप टीम सिलेक्शन करते हैं। तो அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆங்கரிங் பண்ணுகிறவர் இப்படி இருக்கிற வேளையிலே நீங்கள் எப்படி இந்த விளையாட்டிலே வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். वहाँ पे धोनी ने एक बात कही। அப்பொழுது தோனி அவர்கள் சொன்ன ஒரு காரியம், उन्होंने इस प्रकार कहा, அவர் இப்படியாக சொன்னார், हम ऐसे लोगों को चुनते हैं நாங்கள் இப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்கிறோம், जो टीम के लिए खेलते हैं, அவர்கள் டீமுக்காக முயற்சி எடுத்து விளையாடுகிறவர்கள், टीम में फिट होते हैं, டீமில ஃபிட் பொருந்துகிறவர்கள். यारो आज ये बहुत ही महत्वपूर्ण बात है। இன்றைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாயிற்று. जो टीम के दल के एकता कायम रखना बहुत ही महत्वपूर्ण बात है। ஒரு குழுவா இருக்கட்டும் டீமா இருக்கட்டும் அதனுடைய ஒரு மனதை ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வது மிக அவசியம். वो एकता बिना कभी टीम जो है आगे नहीं बढ़ सकता है। ஒருமனப்பாடு அல்லது ஒருமனம் இல்லாமல் அந்த குழு அல்லது டீம் முன்னேற முடியாது. यदि आप बाइबल को देखेंगे, ஒருவேளை நீங்கள் வேதத்தை பார்த்தால் वहाँ भजन संहिता में इस प्रकार हम देखते हैं। சங்கீத புத்தகத்தில் இப்படியாக பார்க்கிறோம். पढ़ेंगे भजन संहिता 133 उसका पहला वचन। சங்கீதம் 133 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். भजन संहिता 133 उसका पहला वचन। சங்கீதம் 133 1ஆம் வசனம். देखो यह क्या ही भली और मनोहर बात है कि भाई लोग आपस में मिले रहें। இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. क्या ही भली और मनोहर बात है कि भाई लोग आपस में मिले रहें। சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. यहाँ भाई लोग के बारे में लिखा है, இங்கே சகோதரர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. भाई लोग नए सोचे ये मेरे लिए नहीं है, சகோதரிகள் நினைத்து விடக்கூடாது இது இந்த வசனம் எனக்கு எங்களுக்காக அல்ல, आपके लिए भी है, உங்களுக்காகவும் இருக்கிறது. तो ये भजन संहिता हम सबको ही अच्छी तरह से जानते हैं। இந்த சங்கீதத்தை மிகவும் நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். यहाँ पे जो हम एक साथ या एकता के साथ रहने से
परमेश्वर क्या क्या आशीषें देता है, वायदा क्या है, उस संगीत भजन संगीता में पढ़ते हैं। இங்கே நாம் ஒருமித்து வாழும் பொழுது, ஒற்றுமையாக வாழும் பொழுது என்ன என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் என்பதை தெளிவாய் வாசிக்கிறோம். इसे जो है हमारे बीच में जो एकता कितना महत्वपूर्ण है उसको समझ सकते हैं। இது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் அல்லது ஒருமித்து வாழ்தல் எவ்வளவு முக்கியமானது என்பதை அறியலாம். मैं केवल इस जहां पे, இங்கே மாத்திரமல்ல, बाइबल में कई जहां इसके बारे में हम लोग देखते हैं। வேதத்திலே अनेक இடங்களிலே இதை குறித்து வாசிக்கிறோம். हम पढ़ते हैं एक व्यक्ति हजारों को बहाएगा, दो व्यक्ति जो है 10,000 को बहाएगा। நாம் வாசிக்கிறோம், ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான் என்று சொல்லி. हम मिलके रहने से, एक साथ रहने से हमारे सामर्थ, हमारे जो है क्षमता कितना बढ़ता है उसके लिए बाइबल जो है गवाह है। நாம் ஒருமித்து வாழும் பொழுது எவ்வளவாய் நமக்குள்ள பலத்தையும் சக்தியையும் பெறுகிறோம் என்பதற்கு வேதமே சாட்சியா இருக்கிறது. भले आज हम जो है इस एकता के महत्वता को बलिबांदी नहीं समझते होंगे, महसूस करते होंगे। ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த ஒரு மனம் அல்லது ஒருமித்து வாழுதலுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அறியாமல் இருக்கலாம். परंतु यीशु मसीह ने क्या कहा? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? वहां मत्ती रचित सुसमाचार 12 अध्याय उसका 25 और 26 वचन को पढ़ेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25 26 வசனங்களை वहां पे வாசித்தால் यीशु मसीह जो है शैतान के राज के बारे में कहता है। அங்கே இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். लिखा है, எழுதி இருக்கிறது, उसने उनके मन की बात जानकर उनसे कहा, जिस किसी राज्य में फूट होती है वो उजड़ जाता है, और कोई नगर या घराना जिसमें फूट होती है बना नहीं रहेगा। 26, और यदि शैतान ही शैतान को निकाले तो ये अपने आप अपना ही विरोधी हो जाएगा, फिर उसका राज्य क्यों कर बना रहेगा। இயேசு அவர்கள் சிந்தைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? यहाँ पे यीशु मसीह न केवल एकता के महत्वता के बारे में कहता है, இங்கே இயேசு கிறிஸ்து ஒருமனத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறது மாத்திரமல்ல, शैतान जो है कितना एकता के साथ रहता है उसके बारे में भी जिक्र करता है। சாத்தான் எப்படியாக ஒன்றாக இருக்கிறான் அல்லது ஒருமித்து இருக்கிறான் என்பதையும் சொல்கிறார். आज शैतान के राज्य में कोई फूट नहीं है। இன்றைக்கு சாத்தானுடைய ராஜ்யத்தில் எந்த பிரிவும் இல்லை, शैतान के झुंड में कोई गड़बड़ी नहीं है, சாத்தானுடைய கூட்டத்தில் எந்த குளறுபடியும் இல்லை, वहाँ एकता की समस्या नहीं है। அங்கே ஒருமனத்துக்கு பிரச்சனை இல்லை. लेकिन एकता की समस्या कहाँ पे है? ஆனால் ஒருமனத்துக்கு பிரச்சனை எங்கே? परमेश्वर के लोगों के बीच में தேவ है। ஜனங்களுக்கு மத்தியிலே. इसलिए यहाँ यीशु मसीह क्या कहा? ஆகையால இயேசு என்ன சொன்னார்? जो राज्य या जो नगर है या जो घराने आपस में वो जो है फूट के साथ रहते हैं वो जो है उजाड़ हो जाएगा। தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற ராஜ்யம் பாழாய் போம், எந்த பட்டணமும் எந்த வீடும் தனக்கு தானே விரோதமாய் இருந்தால் நிலை நிற்க மாட்டாது. ये केवल राज्य के लिए है, இது ஒரு ராஜ்யத்திற்காக மாத்திரமல்ல, ये कलीसिया या झुंड घर विवाह किसी के लिए भी ये जो है लागू होता है। இந்த வசனம் எதுக்கெல்லாம் பொருந்தும்? ஒரு சபையா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு குழுவா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் பொருந்தும். आज मसीह लोगों के जीवन को आप देख लीजिए, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். कई परिवार में फूट पाया जाता है, अनेक குடும்பங்களிலே பிரிவினைகள் உண்டு. कई परिवार में जो है पति पत्नी के बीच में सही रिश्ता नहीं है, एक मन नहीं है. अनेक குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு மனம் இல்லை, இசைந்து போகிறதில்லை. कई विवाह में जो है आपस में मतभेद पाया जाता है. अनेक திருமணங்கள் ஒருவருக்குள்ளே போராட்டம், डिपार्टमेंट अनेक डिपार्टमेंट இருக்கிறதே, அந்த டிபார்ட்மென்ட்டுக்குள்ளே பிரிவினைகள் உண்டு. और साथ ही आप किसी कलीसिया में ले लीजिए, किसी सेवकाई में ले लीजिए, आज वहां पे एकता की समस्या को, मतभेद को हम सामना करते हैं. இன்றைக்கு சபைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வேறு எந்த சங்கடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே இப்படிப்பட்ட ஒருமன குறைச்சல் உண்டு. ये आज हमारे सामने एक बहुत बड़ी चुनौती के रूप में पाई जाती है. இது நமக்கு முன்பு இன்றைக்கு ஒரு பெரிய சவாலாய் நிற்கிறது. तो आपस में हम कैसे एकता को कायम रख सकते हैं? அப்படி என்றால் நாம் ஒருவருக்கொருவர் இசைந்து அல்லது ஒற்றுமையாய் இருப்பது எப்படி? हम जानते हैं एक
एकता कितना महत्वपूर्ण है। நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு மனம் எவ்வளவு வலிமை हम பெற்றது. जानते हैं एकता कितना जो है सामर्थ्य है। நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஒரு மனத்துல எவ்வளவு வல்லமை உண்டு. हम जानते हैं एकता के द्वारा कितने आशीष हमें मिलती है, कितने उसका परिणाम क्या है, उसको हम अच्छी तरह से जानते हैं। நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஒரு மனத்தினால எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களோ விளைவே உண்டாயிருக்கும் என்பதை. परंतु हम एकता को आपस में, चाहे हमारे परिवार में, हमारे दल में, हमारे डिपार्टमेंट में, हमारी कलीसिया में कायम रखने के लिए मुझे क्या करना पड़ेगा? இப்பொழுது இந்த ஒரு மனத்தை என்னுடைய துறையா இருக்கட்டும், என்னுடைய சபையா இருக்கட்டும், என்னுடைய குழுவா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அதிலே தக்க வைத்துக் கொள்வது எப்படி? बाइबल से मैं कुछ बातों को आपके सामने रखने के लिए मैं चाहता हूँ। வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். कई सारी बातें हम बलिबांदी जानते हैं, உண்மைதான், अनेक விஷயங்களை நாம் இதை குறித்து அறிந்திருக்கிறோம். तो भी हम आपको याद दिलाने के विचार से मैं कुछ बातों को आपके सामने रखूंगा। அப்படி இருந்தும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற அந்த எண்ணத்தோடு கூட சில காரியங்களை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். सबसे पहले पढ़ेंगे आमोस नबी की पुस्तक, முதலாவது நாம் வாசிக்கலாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம், 3रा अध्याय और उसका 3रा वचन। அதனுடைய 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். आमोस 3 का 3, यदि दो मनुष्य परस्पर सहमत ना हो तो क्यों वे एक संग चल सकेंगे? அங்கே இப்படியாக இருக்கிறது, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? हिंदी अनुवाद बहुत ही सुंदर है। இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமை. वहां पे लिखा है यदि दो मनुष्य परस्पर सहमत ना हो। அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் ஒத்து போகவில்லை என்றால். अंग्रेज में इस्तेमाल हुआ if they don't agree with each other। ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்கிறது, if two people don't agree with each other. इसके मतलब क्या है? இதனுடைய அர்த்தம் என்ன? चाहे परिवार में, हमारे कलीसिया में, हमारे जो है दल में एकता को कायम रखना होगा। ஒருவேளை நம்முடைய சபையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், குழுவா இருக்கட்டும், ஒரு மனத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் आपस में सहमत बना रखना पड़ेगा। நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒருமித்து போக வேண்டும். हम आपस में हम जो है एक दूसरे के साथ सहमति के साथ रहने की जरूरत है। நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போக வேண்டிய அல்லது ஒருமித்து போக வேண்டிய காரியம் உண்டு. आज समस्या क्या है? இன்றைக்கு பிரச்சனை என்ன? क्योंकि हम सब कोई अपने आप में रहने के लिए चाहते हैं। நாம் நம்ம காலிலேயே நம்ம விஷயத்திலே நிக்க விரும்புகிறோம். ये मेरी विचार दूसरी है, இது என்னுடைய எண்ணம், இது வேற எண்ணம். मेरा चाहत जो है दूसरों से अलग है, என்னுடைய விருப்பம் மற்றவனை காட்டிலும் வேற. मेरे काम करने का तरीका बिल्कुल अलग है, நான் வேலை செய்கிற விதம் மற்றவனை காட்டிலும் வேற. दूसरों के साथ जो है तालमेल नहीं बैठा पाते हैं। நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒருமித்து ஒத்து போக விரும்பாமல், हम एडजस्ट नहीं कर पाते हैं। நாம் ஒருவருக்கு ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல், परिवार में भी वही बात है। குடும்பத்துக்குள்ளேயும் இது तो காணப்படவில்லையா? इसके मतलब क्या है? அதோட அர்த்தம் என்ன? यदि हमें आपस में एकता को कायम रखना है, நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மனத்தை தக்க வைக்க வேண்டாம். एक दूसरे के साथ जो है सहमत के साथ हमें जीवन बिताने की हमें बहुत जरूरी है। நாம் ஒருவருக்கு ஒருவர் சம்மதியோடு அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஒருமித்து வாழ வேண்டிய அவசியம் உண்டு. மற்றவர்களோடு இணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு கட்டாயம் நமக்கு காணப்படுகிறது। परमेश्वर आपको स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हम उत्पत्ति की पुस्तक में एक घटना को देखते हैं, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை हम வாசிக்கிறோம். अच्छी तरह से जानते हैं। இது நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். 13 अध्याय 6 और 7 वचन को हम देखेंगे। 13வது அதிகாரம் 6 7 வசனங்களை பார்க்கலாம். इब्राहिम और लूत के बीच में जो घटना हुई है उसके बारे में हम देखने जा रहे हैं। ஆபிரகாம் லோத்துக்கு இடையில நடந்த சம்பவத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம். सो उस देश में उन दोनों की समाई ना हो सकी कि वे इकट्ठे रहें, क्योंकि उनके पास बहुत धन था, इसलिए वे इकट्ठे ना रह सके। 7वां वचन, सो अब्राम और लूत की भेड़ बकरी और गाय बैल के चरवाहों के बीच में झगड़ा हुआ, और उस समय कनानी और फरीसी लोग उस देश में रहते थे। அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. ये घटना इब्राहिम के जीवन में कब हुई हमें मालूम नहीं है। நமக்கு தெரியாது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் எப்போது நடந்தது. यानी अपना देश छोड़कर कनान के ओर गया था, वहां पे
देश छोड़ के जाने के बाद कितने साल के बाद या कब हुई है हमें मालूम नहीं है. தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கானானுக்கு போயிருக்கிறான். தேசத்தை விட்டு எத்தனை ஆண்டுகள் கழிந்த பின்பு சம்பவம் நடந்தது தெரியாது. उस समय से लेकर अभी तक जो है वे लोग एक साथ थे. அந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் கூட அவர்கள் ஒருமித்து இணைந்திருக்கிறார்கள். आपस में कोई समस्या नहीं थी. அவருக்கு இடையில எந்த பிரிவினையும் இல்லை. उनके चरवाहों के बीच में भी कोई समस्या नहीं थी. அவருடைய மந்தை மேய்ப்பருக்கு இடையில வாக்குவாதம் இல்லை. कब समस्या बढ़ रही है, எப்பொழுது அங்கே பிரச்சனை கூடுகிறது, उनके धन संपत्ति बढ़ गई அவருடைய ஆஸ்தி மிகுதாகிறது, और जो है उनका भेड़ बकरियां बढ़ गई, அவருடைய ஆடுகள் மந்தைகள் எல்லாம் கூடுகிறது, और जो है काम करने वाले तंबू वो सब कुछ बढ़ गया. அவர்களுக்கு வேலை செய்கிறவர்கள் இன்னும் கூடாரங்கள் எல்லாமே பெருகி போயிற்று. हमेशा जब आपस में संख्या बढ़ती है समस्या भी बढ़ती है. எப்பொழுது எண்ணிக்கையிலே ஜனங்கள் பெருகிறார்களோ அப்பொழுது பிரச்சனை பெருகிறது. परिवार छोटा रहेगा, दल छोटा रहेगा, कलिसिया छोटी रहेगी, समस्या नहीं होती है. குடும்பம் சின்னதா இருக்கும் பொழுது அல்லது ஒரு குழு சிறுதா இருக்கும் பொழுது அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. जब जो है संख्या बढ़ने लगती है நம்பர் அல்லது எண்ணிக்கை கூடுகிற போது तब समस्या भी बढ़ती है. அப்பொழுது பிரச்சனையும் பெருகிறது. उसको न केवल पुराना नियम में हम देखते हैं, இதை பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் பார்க்கிறது இல்ல, हम नया नियम में आदि कलिसिया में भी देखते हैं. புதிய ஏற்பாட்டுல புதிய சபைகளிலும் நாம் பார்க்கிறோம். यहाँ आदि कलिसिया में प्रेरितों का हम 6वां अध्याय में एक बात को देख रहे हैं. நாம் ஆதி சபையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் ஒன்றை பார்க்கிறோம். आदि कलिसिया में पहले बार एक समस्या खड़ी हो रही है. ஆதி சபையில முதலாவது முறையாக ஒரு பிரச்சனை எழும்பி நிற்கிறது. कब खड़ी हुई है? எப்பொழுது? वहां पे लिखा है அங்கே எழுதி இருக்கிறது, कि उन दिनों में जब चेलों की संख्या बढ़ने लगी, बहुत बढ़ने लगी. சீசருடைய எண்ணிக்கை ஏராளமான பொழுது, எண்ணிக்கையிலே அதிகமான போது, ये बहुत ही महत्वपूर्ण बात है. இது மிக முக்கியமான காரியம். जब हम बढ़ते हैं, நாம் பெருகுகிற போது, जब हम बढ़ने लगते हैं, நாம் பெருகிக் கொண்டே போகிற போது आपस में एकता की समस्या जरूर उत्पन्न होगी. उसको हमें अपेक्षा करने की जरूरत है. அப்பொழுது ஒரு மன குறைச்சல் இருக்கும், ஒரு மனம் குறைவு உண்டாகும். அதை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். उसके लिए हम पहले से ही तैयारी के साथ रहने की जरूरत है. அதற்காக முன்னமே நம்மை ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். यहाँ पे जो इब्राहिम के जो चरवाहा है, लूत की चरवाहा है, बीच में समस्या हुई. இங்கே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு இடையிலே வாக்குவாதம். जब उनके भेड़ बकरियां बढ़ने लगी, गाय बैल की संख्या बढ़ने लगी, तब समस्या उत्पन्न हुई. அவர்களுக்கு ஆடுகள் எல்லாம் பெருகின போது, மாடுகள் எல்லாம் நம்பர்ல பெருகின போது பிரச்சனை. क्यों समस्या उत्पन्न हुई होगी? ஏன் பிரச்சனை உண்டாயிருக்கிறது? दो कारण हो सकता है. ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். क्योंकि वचन में क्या लिखा है? ஏனென்றால் வசனம் என்ன சொல்கிறது? दोनों को उस जहां समा नहीं जा सका. பூமி அந்த ரெண்டு பெரிய கூட்டத்தையும் தாங்க கூடாமல் இருந்தது. उतने बढ़ गए. அவ்வளவு கூட்டம். अभी तो ये चरवाहा के बीच में आपस में ये समस्या उत्पन्न हुई होगी. இப்பொழுது அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையில இந்த பிரச்சனை உண்டாயிருக்கலாம். ये मैं अपने भेड़ बकरियों को कहां लगाऊंगा? என்னுடைய ஆடு மாடுகளை நான் எங்கே போய் வைப்பேன்? मैं अपने तंबू को कहां खड़ा करूंगा? என்னுடைய கூடாரத்தை எந்த இடத்துல எழுப்புவேன்? तू मेरा जहां ले लिया, நீ ஏன் இடத்தை பிடிச்சிட்ட? तो मैं उनका जहां. इस प्रकार आपस में समस्या उत्पन्न हुई होगी. இப்படி அவர்களுக்கு இடையிலே வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். दूसरा, இரண்டாவது, जो वहां घास पाया गया था, ये भेड़ बकरियों के लिए जो भोजन है उतने में ही संभालना पड़ेगा. அங்கே புல் எவ்வளவுதான் காணப்பட்டுச்சோ அந்த புல்களை வைத்துத்தான் இந்த ஆடு மாடுகளை மேய விட வேண்டும். क्योंकि चारों तरफ जो है कनानी लोग पाए जाते हैं. ஏனென்றால் நான்கு புறமும் கானானியர்கள் இருந்தார்கள். वहां नहीं जा सकते हैं. அங்க போக முடியாது. ये लोग पहले से ही कहां पे जो है वहां रह रहे हैं, उस जहां पे सब कुछ करना पड़ेगा. இவர்கள் முன்னே இருந்து எந்த இடத்துல இருந்து கொண்டு வருகிறார்களோ அந்த இடத்துல தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். इसलिए आपस में जो है मतभेद है. ஆகையினாலே அவர்களுக்கு இடையிலே வாக்குவாதம் உண்டாயிற்று. तो इसलिए वे जो है आपस में झगड़ा करने लगे. ஆகையினாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் வாக்கு பண்ண ஆரம்பித்தார்கள். तो इसमें हमें एक चीज को समझने की जरूरत है. இதிலே ஒன்றை நாம் புரிய வேண்டும். आपस में एकता खत्म होने का पहला कारण जो वाद विवाद तर्क वितर्क होता है, वही कारण होता है. பிரச்சனை அல்லது ஒரு மனம் ஏன் குலைகிறது, ஒரு மனம் ஏன் இல்லாமல் போகிறது, அங்கே விவாதம் அல்லது வாக்குவாதம் தோன்றுகிற வேளையிலே ये लोग जो है उस समस्या का समाधान ढूंढा नहीं. அவர்கள் அந்த பிரச்சனைக்கு விடை தேடாமல், दोनों के सामने एक समस्या पाई जाती है, ரெண்டு கூட்டத்துக்கு முன்னே ஒரு பிரச்சனை இருக்கிறது, उसको हल करने के लिए कोशिश नहीं किया, அதற்கு விடை தேட முயற்சி எடுக்காமல் परंतु उसके बदला में आपस में लड़ने
के लिए, तर्क करने के लिए, विवाद करने के लिए कोशिश किया। அதை விட்டு ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ண அல்லது விவாதம் பண்ண முயற்சி எடுத்தார்கள். इसके कारण जो है एकता खत्म हो गई। இது நிமித்தம் ஒரு மனம் குலைந்தது. एक साथ रह नहीं पाए, ஒருமித்து இணைந்து வாழ முடியவில்லை. दोनों जो है अलग अलग हो गए हैं। ரெண்டு பேரும் தனித்தனியாய் போனார்கள். नीति वचन में एक वचन कहता है, நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். पढ़ेंगे नीति वचन 13 अध्याय उसका 10वां वचन। நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனம். नीति वचन 13 अध्याय उसका 10वां वचन। நீதிமொழிகள் 13:10. झगड़े रगड़े केवल अहंकार ही से होते हैं, परंतु जो लोग सम्मति मानते हैं उनके पास बुद्धि रहती है। அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. तो ये बहुत ही महत्वपूर्ण बात है। இது மிக முக்கியமான காரியம். एकता को खत्म करने वाला जो है पहला कारण है ஒரு மனத்தை குலைத்து போடுகிற முதலாவது காரணம் विवाद है, விவாதம், आर्ग्यूमेंट। வாக்குவாதம். आर्ग्यूमेंट का मूल जड़ क्या है? ஆர்குமெண்ட், விவாதத்தினுடைய அடி வேர் என்ன? अहंकार या घमंड है। அது அகங்காரம் அல்லது அகந்தை. हम जो है, जो अहंकार के मतलब क्या है? இந்த அகந்தை என்றால் என்ன? मैं जो कहता हूँ वो सही है, நான் சொல்லுதான் சரி, मैं सब कुछ जानता हूँ, நான் எல்லாம் அறிந்திருக்கிறவன், आपकी बात मुझे सुनने की जरूरत நீ नहीं, சொல்றத நான் ஏன் கேட்கணும்? मैं जो कहता हूँ वो सुनो। நான் சொல்றத நீ கேளு. थोड़ा कल्पना करके देखिए, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. आजकल परिवार में समस्या यही कारण है। இன்றைக்கு குடும்பத்துல பிரச்சனை இது நிமித்தம். पति पत्नी क्या सोचते हैं? கணவன் மனைவி என்ன நினைக்கிறார்கள்? मैं जो करता हूँ, நான் என்ன मैं செய்கிறேனோ, जो सोचता हूँ நான் என்ன நினைக்கிறேனோ वो सही है, அதுதான் சரி. मेरा स्टैंड सही है, என்னுடைய நான் எங்க நிக்கிறேனோ அது சரியா இருக்கு. तू बदलो, நீ ஒன்ன மாத்து, मैं अपने को बदलूंगा नहीं। நான் என்னை மாத்த तो மாட்டேன். ये अहंकार घमंड का चिन्ह है। இது பெருமை அல்லது அகந்தையினுடைய அடையாளம். न केवल परिवार में, हम हर जहां पे इसके जो है पहचान को हम देखते हैं। நாம் குடும்பத்துக்குள்ள மாத்திரமல்ல, பல அல்லது ஒவ்வொரு இடத்திலும் இதனுடைய அடையாளங்களை பார்க்கிறோம். प्रेरितों के काम 15 अध्याय में घटना हो रही है। அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. पौलुस और बरनबास के बीच में, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையிலே. तब तक वे एक साथ मिलके सेवा कर रहे थे। அதுவரைக்கும் அவர்கள் ஒன்றாய் தான் ஊழியம் செய்து வந்தார்கள். वे एक साथ अंताकिया में सेवा किया। அந்தியாவிலே அவர்கள் ஒன்றாய் ஊழியம் செய்தார்கள். वे एक साथ पवित्र आत्मा के द्वारा मिस्री सेवकाई के लिए बुलाहट पाए। அவர்கள் ஒன்றாய் அந்த அழைப்பிற்காக அவர்கள் ஒன்றாய் அழைப்பு பெற்றவர்கள். वे अच्छा से पहला जो मिशनरी यात्रा को समाप्त किया। அவர்கள் முதலாவது மிஷனரி பயணத்தை நன்றாக நிறைவேற்றினார்கள். लेकिन अभी एक समस्या उत्पन्न हुई। இப்பொழுது ஒரு பிரச்சனை எழும்புகிறது. क्या समस्या है? அது என்ன? कि मरकुस को सेवकाई में ले जाना है कि नहीं ले जाना? மார்க்குவை ஊழியத்திலே இணைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா? यहाँ बरनबास कहता है उनको ले जाना, பர்னபாஸ் இங்கு சொல்கிறார் அவனை அழைத்துக் கொள்ளலாம். पौलुस कहता है नहीं ले जाना। பவுல் சொல்கிறான் அவனை அழைக்க வேண்டாம். बरनबास जो है ले जाने के लिए उनका कारण भी सही है। பர்னபாஸ் சொல்லுகிற அவனை இணைத்துக் கொள்கிற காரணமும் சரி. पौलुस कहता है उनको नहीं ले जाना, उसके लिए वो कारण वो भी सही है। பவுல் மார்க் வேண்டாம் என்று சொல்லுகிற காரணமும் சரி. अभी समस्या क्या है? இப்பொழுது பிரச்சனை என்ன? इनकी बातों को ये नहीं मान रहा है, उनकी बातों को ये नहीं मान रहा है। இவன் பேச்ச அவன் கேட்கல, அவனுடைய பேச்ச இவன் கேட்கல. दोनों के बीच में सहमत नहीं हो पा रहा ரெண்டு है। பேருக்கு இடையில இசைவு இல்லை. तो वहाँ वचन क्या लिखा है? வசனம் என்ன எழுதி இருக்கிறது? इसके चलते वे लोग के बीच में बहुत विवाद हुआ, भयानक क्रोध हुए हैं। இது நிமித்தமாக அவர்களுக்குள்ளே பயங்கரமான கோபம் உண்டாகி விவாதம் பெருகிற்று. आप देखेंगे प्रेरितों काम 15 अध्याय 37 और 38 वचन को देखेंगे। நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15 अध्याय 37 और 38 वचन। 15வது அதிகாரம் 37 38வது वचनத்தை பார்த்தால் कि वहां पे लिखा है कि परंतु पौलुस ने उसे जो और काम कर उनके साथ ने क्या साथ की ले जाना अच्छा ना समझा। और आगे कि वे एक दूसरे से अलग हुए और बरनबास मरकुस, यहाँ पे जरूर हम यहाँ पे उस वचन में हम नहीं देख रहे हैं। இந்த வசனத்துல நாம் அந்த காரியத்தை பார்க்கல. लेकिन वहां पे पढ़ेंगे तो आपको मालूम होगा, ஆனால் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் वेदों के बीच में बहुत ज्यादा क्रोध उत्पन्न हुआ। அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டாயிற்று. यहाँ पे लिखा बहुत क्रोध के साथ जो है वे लोग आर्ग्यूमेंट करने लगे। கடும் கோபம் உண்டாகி அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதிக்க ஆரம்பித்தார்கள். उसके कारण एक दूसरे की बातों को, एक दूसरे के सुझाव को
नहीं ग्रहण करने के कारण இது நிமித்தமாக ஒருவருடைய ஆலோசனையை கூற்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது நிமித்தம் वे जो है जो तब तक वे मिलके बहुत ही अच्छा से सेवा कर रहे थे, அதுவரைக்கும் இணைந்து நன்றாய் ஊழியம் செய்த அந்த நபர்கள் वो दल टूट गया, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரிந்தார்கள். वे विभाजित हो गए हैं, அவர்கள் பிரிந்தார்கள். आपस में फूट उत्पन्न हो गया। அவர்களுக்கு இடையிலே பிரிவு உண்டாயிற்று. यारों, ये कहीं भी संभव है। பிரியமானவர்களே, இது எங்கேயும் நடக்கக்கூடும். यदि आप ये सोचेंगे मैं जो सोच रहा हूँ, मैं जो कर रहा हूँ, मेरा तरीका है वो सही है, मैं उसी में कायम रखूंगा, उसी में खड़ा रहूंगा, उसी को ही करूंगा, दूसरों से मुझे कोई मतलब नहीं है, நான் சொல்லுகிறது சரிதான், நான் செய்கிறது சரிதான் என்று சொல்லி வேற யார் என்ன சொன்னா என்ன, அதுபடியே நீங்கள் நின்று விடுவீர்கள் என்று சொல்லி சொன்னால் वो जो है हमें आपस में फूट को उत्पन्न करेगा। அது நமக்குள்ளே பிரிவினையை தான் உண்டு பண்ணும். ये जो है अहंकार घमंड का चिन्ह है, उसको आप कभी मत भूलिएगा। இது அகந்தை அல்லது பெருமை அதனுடைய அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். इसके मतलब बाइबल क्या कहता है, அர்த்தம் வேதம் என்ன சொல்லுகிறது? इसके बदला में हम जो है एकता कायम रखने के लिए आपस में क्या बातों को रखने की जरूरत है? ஒரு மனத்தை நாம் நம்முடைய குழுவிலே தக்க வைத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? यहाँ पौलुस कहता है, இங்கே பவுல் சொல்லுகிறார், पढ़िए फिलिपियों को पत्री दूसरा अध्याय 1 से 3 तक पढ़ेंगे। फिलिपियों को पत्री दूसरा अध्याय 1 से 3 तक। பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். सो यदि मसीह में कुछ शांति और प्रेम से ढाढ़स और आत्मा की सहभागिता और कुछ करुणा और दया है, दूसरा वचन, तो मेरा ये आनंद पूरा करो कि एक मन रहो और एक ही प्रेम, एक ही चित और एक ही मनसा रखो, तीसरा वचन, विरोध या झूठी बढ़ाई के लिए कुछ न करो, पर दीनता से एक दूसरे को अपने से अच्छा समझो। ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவீர்கள். पौलुस बार बार वो एकता के बारे में कहता है, இங்கே பவுல் திரும்ப திரும்ப அந்த ஒரு மனத்தை குறித்து சொல்லுகிறார். एक मनसा के साथ, ஏக சிந்தை, एक चित्त के साथ, ஒரு இசைந்த ஆத்துமா, उस प्रकार जो है ये जो सहमति के साथ ஒன்றே சிந்தித்து இசைந்து, जो इस प्रकार हमें आपस में रहते हुए मेरा आनंद को बढ़ाओ करके कहता है। இப்படி நீங்கள் இருந்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் तो என்று उसके சொல்லுகிறார். लिए वो क्या सलाह देता है, அவன் என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? किसी भी बातों को जो है वाद विवाद से मत करो, எந்த காரியத்தையும் வாதினால் செய்யாதிருங்கள். वो तर्क करते हुए, किसी के साथ विवाद करते हुए, किसी बातों को सुलझाने के लिए, काम को पूरा करने के लिए प्रयास मत करो। வாதினால அல்லது விவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி எந்த காரியத்தையும் நிறைவேற்ற முயற்சி எடுக்காதே. और हिंदी में लिखा है झूठी बढ़ाई लिखा है, இங்கே இந்தியில எழுதப்பட்டிருக்கிறது ஜூட்டி படாய் என்று. तमिल में क्या लिखा है, தமிழ்ல என்ன எழுதியிருக்கிறது? कि वो जो है व्यर्थ घमंड के लिए जहां मत दो। வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காதே. यारों, आज हम अपने आपस में इस बात पे ध्यान रखने की जरूरत है। பிரியமானவர்களே, நமக்குள்ள இந்த காரியத்தை கவனத்தோடு இருக்க வேண்டும். यदि हम आपस में एकता को कायम रखना है, நாம் ஒருவருக்கொருவர் ஒரு மனதை தக்க வைக்க வேண்டும் என்றால் तो वाद और जो है घमंड की बातों को दूर करते हुए வாதினால செய்யக்கூடாது, பெருமையினாலே செய்யக்கூடாது. और आपस में हम जो है एक दूसरे को सहने की क्षमता को बढ़ाने की जरूरत है। நாம் ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த सहिष्णुतन्मय, சகிப்புத்தன்மையை நாம் பெருக்க வேண்டும். अंग्रेज में कहते हैं टॉलरेंस कहते हैं, ஆங்கிலத்தில் டாலரன்ஸ் என்று சொல்கிறார்கள். न केवल मसीहत में, आज हमारे देश में भी धीरे धीरे ये टॉलरेंस खत्म होते जा रहा है। நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துல பார்த்தா கூட இந்த டாலரன்ஸ் குறைந்து கொண்டிருக்கிறது. किसी को सह नहीं पाते हैं, நாம் ஒருவருக்கொருவர் சகிக்க முடியாமல் இருக்கிறோம். बातों को हम जो है सह नहीं पाते हैं, பிறர் சொல்லுவதை சகிக்க முடியாமல் இருக்கிறோம். व्यक्तित्व को हम सह नहीं पाते हैं, அவர்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சகிக்க முடியாமல் आज இருக்கிறோம். इसलिए हम आपस में जो है एकता की समस्या को सामना करते हैं। நாம் இது நிமித்தமாக ஒருவருக்கொருவர் ஒருமன பாட்டிலே பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறோம். परमेश्वर का वचन क्या कहता है, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? प्रेम सब कुछ सहता है करके कहता है।
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் தாங்கி प्रेम ஆ, सब कुछ। அன்பு எல்லாவற்றையும் தாங்கும். तो परमेश्वर हमसे क्या चाहता है? தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார்? मसीही होने के चलते दूसरों को सहने की क्षमता को रखने की जरूरत है। நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும். दूसरा एक सलाह पौलुस देता है, இரண்டாவது இன்னொரு ஆலோசனை பவுல் சொல்லுகிறார். एफेसियों 4 के 3 में पढ़ते हैं। எபேசியர் 4 का 3। 4:3 வாசிக்கிறோம். हाँ। और मेल के जो बंधा में आत्मा की एकता रखने का यत्न करो। சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். तो हम जो है एकता को कायम रखने के लिए हमें क्या करना पड़ेगा? ஒருமனத்தை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? विवाद को दूर करना है, விவாதத்தை தூரப்படுத்து, अहंकार घमंड के लिए जगह नहीं देना है, பெருமை அகந்தைக்கு இடம் கொடாமல் उसके बदला में அதற்கு பதிலாக हम जो है सहमति के साथ दूसरों को सहते हुए काम करना है। இசைந்து இணைந்து பிறரை நாம் சகித்துக் கொண்டு, और पौलुस एक सलाह देता है, பவுல் இன்னொரு ஆலோசனை சொல்கிறான். आपस में जो है मेल को कायम रखो। சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள். तो ये हम जो है मेल मिलाप रखेंगे, दूसरों के साथ मेल मिलाप के साथ रहेंगे, तबे एकता संभव है। நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு ஒருவருக்கொருவர் பேசி பழகி வாழ்ந்தால்தான் ஒருமனம் அங்கே தக்க வைக்கப்படும். अन्यथा जो है आपस में हमेशा फूट और मतभेद रहेगा। இல்லை என்றால் நாம் பிரிவினையும் பிரிவினுடைய காரியங்களையுமே காண்போம். तो ये बहुत ही महत्वपूर्ण है। இது மிக முக்கியமான காரியம். परमेश्वर हम सबों को भिन्न भिन्न रूप से बनाया है। தேவன் நம்ம ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாய் உண்டாக்கி हम இருக்கிறார். एक समान नहीं रह पाते हैं। எல்லோரும் ஒன்று போல இருக்க முடியாது. एकता के मतलब एक समान रहना नहीं है। ஒருமனம் என்பது ஒன்று போல இருக்கிறது. हमारे हाथ में 5 उंगलियां हैं, पांचों बराबर नहीं है। நம்முடைய கரத்துல 5 விரல்கள் உண்டு, 5 வித்தியாசமானவைகள். पांचों अलग अलग ढंग से पाया जाता है। 5 வேறு வேறு விதத்திலே காணப்படுகிறது. ये हमारी पहचान है। இது நம்முடைய அடையாளம். तो उसके उस संदर्भ में हम आपस में एकता को कैसे कायम रख सकते हैं? சோ இப்படி இருக்கிற வேளையில ஒருமனத்தை எப்படி காத்துக்கொள்வது? हम मेल मिलाप के लिए प्रथम स्थान देंगे। சமாதான கட்டுக்கு நாம் முதலிடத்தை கொடுப்போம். मैं कभी भी जो है शांति भंग होने नहीं दूंगा, उस प्रकार हम जो है निर्णय लेंगे। சமாதானம் கொலைய விட மாட்டேன், அழிய விட மாட்டேன், அந்த எண்ணத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். तब परिवार में, हमारे डिपार्टमेंट में, हमारी कलीसिया में शांति जो है जो एकता रह सकती है। அப்பொழுது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய துறையா இருக்கட்டும், நாம் ஒருமனத்தை காத்துக்கொள்ள முடியும். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. दूसरा और एक बात को देखेंगे। இரண்டாவது இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். नीति वचन 16 अध्याय उसका 28 वचन। நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம். नीति वचन 16 अध्याय उसका 28 वचन। நீதிமொழிகள் 16:28. टेढ़ा मनुष्य बहुत झगड़े को उठाता है और कानापुसी करने वाला परम मित्र में भी फूट करा देता है। மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். और एक वचन पढ़ेंगे, இன்னொரு वचனத்தை வாசிக்கலாம். नीति वचन 17 अध्याय उसका 9 वचन। நீதிமொழிகள் 17:9. नीति वचन 17 अध्याय उसका 9वां वचन। நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தின் 9வது जो வசனம். दूसरे के अपराध को टाप देता वो प्रेम का खोजी ठहरता है, परंतु जो बात की चर्चा बार बार करता है वो परम मित्र में भी फूट करा देता है। குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். यह दोनों वचन में एक चीज को हम जो है बराबर देखते हैं। இந்த ரெண்டு வசனங்களையும் ஒரே விஷயத்தை பார்க்க முடியும். क्या लिखा हुआ है? என்ன எழுதப்பட்டிருக்கு? वो परम मित्रों में भी फूट करा देता है। பிராண சிநேகிதரையிலும் கூட பிரிதலை கொண்டு வந்து விடுகிறான். यहाँ पे साधारण मित्रों के बारे में नहीं कहा है। இங்க சாதாரண சிநேகிதனை குறித்து சொல்லப்படவில்லை. हिंदी में बहुत सुंदर ढंग से लिखा है। இந்தியில மிக அருமையா எழுதப்பட்டிருக்கிறது. परम मित्र हैं, அவன் परम मित्र हैं। பரம் மித்திர என்று போடப்பட்டிருக்கிறது. इसका मतलब उनके समान और कोई मित्र नहीं हो सकता। அர்த்தம் என்ன? அவனை போல சிநேகிதன் வேற யாரும் இருக்க सबसे முடியாது. वो श्रेष्ठ है, அவன் தலை சிறந்த சிநேகிதன், वो उत्तम मित्र है, அவன் உத்தமமான वो சிநேகிதன், मेरे जान जैसे हैं। அவனுடைய பிராணனை போன்றவன். इसलिए हिंदी में तमिल में लिखा है अपना जो प्राण जैसे रहने वाला मित्र है। ஆகையினால தமிழ்ல இந்த வார்த்தை இருக்குது, பிராண சிநேகிதன் என்று சொல்லி. क्या ऐसे मित्रों के बीच में फूट उत्पन्न कर सकता है? இப்படிப்பட்ட சிநேகிதருக்குள்ளே பிரிவினையை கொண்டு வர முடியுமா? जो दाऊद और योनातान के बारे में लिखा है। தாவீது யோனத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. योनातान दाऊद को अपने प्राण जैसे जो स्नेह किया, அங்கே
பார்க்கிறோம் தன்னுடைய பிராணனை போல அவனை அவன் சிநேகித்தான். ऐसे दुनिया में लोग पाए जाते हैं, இப்படி உலகத்துல காணப்படுகிறார்கள். लेकिन सुलेमान क्या कहता है? சாலமோன் என்ன சொல்கிறார்? ऐसे रहने वाले मित्रों के बीच में भी फूट डाल सकते हैं, இப்படிப்பட்ட சிநேகிதருக்குள்ளேயும் பிரிவு நிலை கொண்டு வந்து उनके விடுகிறார்கள். बीच में जो है उनको अलग अलग कर सकते हैं. அவர்களையும் கூட இந்த காரியம் பிரித்து விடும். ऐसे होगा तो फिर परिवार और दल कहाँ रहेगा? இப்படி இங்கே இது நடக்குதுன்னு சொன்னால் குடும்பமும் மத்த குழுவும் எங்கே? उसके लिए वो दो कारण कहता है. அதற்காக ரெண்டு காரணத்தை சொல்கிறார். कौन व्यक्ति ऐसे परम मित्रों को जो है अलग कर देता है? எந்த மனிதன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுவானா? जो पहला वचन में लिखा है, முதலாவது வசனத்தில் எழுதி இருக்கிறது, जो कानापूसी करने वाला. கோள் சொல்லுகிறவன். कानापूसी करने वाला का मतलब क्या है? கோள் சொல்லுகிறவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? तो किसी के बारे में किसी से सुनी हुई बात को ये अपना जो है, अपना जो मसाला, तेल मसाला मिला के रंग डाल के बहुत ही जो है बना के बोल देता है. ஒருவர் இன்னொருவரை குறித்து சொன்ன காரியம் இருக்கிறதே, அந்த காரியத்திலே எண்ணெய் மசாலா எல்லாம் போட்டு எடுத்து ஜோடிச்சு இன்னொருவனுக்கு போய் சொல்லி விடுகிறான். तो यहाँ पे परम मित्र के बारे में, இங்கே பிராண சிநேகிதனை குறித்து तो ये कानापूसी करने वाला क्या कहा होगा? இந்த கோள் சொல்கிறவன் என்ன சொல்லி இருப்பான்? बाबू सर के जो परम मित्र हैं, பாபு சாருடைய பிராண சிநேகிதன், उनके बारे में इनसे बोलेगा, அவனை குறித்து இவன் இப்படி சொல்லுவான், देखो उनके जो है आप पूरा भरोसा रखते हैं, ஏ பாரும் பாரும் அவரை குறித்து முழுவதும் நம்பிக்கை வைக்க आप जो है வேண்டாம், उनको सोचते वो बहुत अच्छा व्यक्ति நீர் है, நினைக்கிறீர் அவர் நல்ல மனுஷன் என்று சொல்லி आपके लिए वो प्राण भी दे देगा करके सोचते हैं, உயிரை கொடுப்பீர் என்று நீ நினைத்திருக்கிறீர் அவரை लेकिन குறித்து. सच में वो ऐसा नहीं है. ஆனால் உண்மையிலே அப்படி அல்ல. प्राण देने वाला नहीं है, प्राण लेने वाला है. அவன் பிராணனை கொடுக்கிறவன் அல்ல, உயிரை इसलिए வாங்குறவன். जो है सावधानी से रहिए. ஆகையினால எச்சரிக்கையாயிரும். जब एक बार दो बार बोल दिया, இரண்டு முறை மூன்று முறை சொல்லியாச்சு. अगले बार बाबू सर अपने मित्र से मिलेंगे, அடுத்த முறை பாபு சார் தன்னுடைய பிராண சிநேகிதனை कान பார்க்கும்போது में गूंजते रहेगा, ஐயோ, இங்கே மனசுக்குள்ள அந்த காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். भाई ये तो बोल रहे हैं मैं तेरे लिए प्राण भी दे दूंगा. இவன் தான் சொல்றான் நான் உனக்காக உயிரை கூட தருவேன். प्राण देगा या प्राण लेगा? இவன் உயிரை கொடுப்பானா வாங்கிடுவானா? सावधान रहना है, எச்சரிக்கையா இருக்கணும். இவன்ட்ட सावधानी से बोलना ரொம்ப है, கவனமா थोड़ा இருக்கணும். दूरी रखना है. இவனை விட்டு கொஞ்சம் விலகிட்டே वो இருக்கணும். बाबू सर अपने बारे में आपस में बोलेंगे, अपने मन से बोलेंगे, हे मन सावधान 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 बोलते रहेंगे. பாபு சார் தன்னுடைய மனதை பார்த்து ஏ மனதே என் மனமே எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி, तो अभी तो रिश्ता खत्म हो गया. இப்போ உறவு அங்க பிரிஞ்சிருச்சு. तो इसलिए वो कहता है कानापूसी करने वाले परम मित्रों को भी जो है पितरों में भी फूट करा देता है. கோள் சொல்லுகிறவன் இருக்கிறானே அவன் பிராண சிநேகிதரையும் கூட பிரித்து ये விடுகிறான். परिवार में भी ये संभव है, இது குடும்பத்திலேயும் धर्म சாத்தியம், में संभव है, வீட்டுக்குள்ளேயும் कलीसिया में संभव है. சபையிலேயும் சாத்தியம். इसके मतलब हमें क्या करना है? அப்படி என்றால் நான் என்ன செய்ய हम जो வேண்டும்? है कानापूसी करने वाला नहीं होना चाहिए, நாம் கோள் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. और कानापूसी करने वालों को जहां भी नहीं देना चाहिए. கோள் சொல்லுகிறவர்களுக்கு இடமும் கொடுக்க கூடாது. यदि आप नहीं सुनेंगे, कानापूसी करने वालों की बातों को नहीं सुनेंगे, நீங்கள் கோள் சொல்லுகளுடைய பேச்சை கேட்காமல் இருந்தால் आप जो वो शांत हो जाएगा. அவன் வாயை மூடிட்டு இருப்பான். यदि वो सुनते रहेंगे, நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா वो बोलते रहेगा, அவன் பேசிக்கிட்டே இருப்பான். आपसे भी बोलेगा, உங்கள்கிட்டயும் பேசுவான், औरों से भी बोलेगा. மற்றவற்றிலும் போய் சொல்லுவான். आप सुनना, நீங்கள் கேட்டால் वो आग में तेल डालने के जैसे हो जाता है, அது எரிகிற தீயில எண்ணெயை ஊத்துறது போல और இருக்கும். ज्यादा वो जलते रहेगा. அது இன்னும் எரிந்து கொண்டே இருக்கும். उसके लिए कभी जहां मत दो. அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க और கூடாது. दूसरा वो क्या कहता है இரண்டாவது அவன் என்ன சொல்லுகிறான்? कि जो परंतु जो बात की चर्चा बार बार करता है, கேட்டதை சொல்லுகிறவன். यहाँ पे और एक बात को कहता है, இங்க இன்னொரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். वो वहां पे ऊपर देखेंगे, அதற்கு மேல என்ன जो எழுதிருக்கு பாருங்க. दूसरे के अपराध को ठाप देता है वो प्रेम का खोजी ठहरता है. குற்றத்தை மூடுகிறவன், பிறருடைய குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். तो यहाँ जो बात की चर्चा बार बार करता है, கேட்டதை சொல்லுகிறவன் இருக்கிறானே, इसका मतलब क्या है? அர்த்தம் என்ன? ये दूसरों के अपराध के बारे में बोलना, ஒருவருடைய குற்றத்தை குறித்து பேசுகிறது, दूसरों की कमजोरी के बारे में बोलना, பிறருடைய குறைகளை குறித்து பேசுகிறது, दूसरों के हार के बारे में बोलना, பிறருடைய தோல்வியை குறித்து விவாதிக்கிறது. उनके जीवन में ऐसे जो घटना हुई जो उसको जो है हम पसंद नहीं करते, ऐसी बातों को बोलना, அவங்க வாழ்க்கையில் நடந்த தீமையான ஒரு சம்பவம் அதை நம்ம விரும்புறது இல்ல, அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறது. उसके बारे में एक बार नहीं, அதை குறித்து ஒரு முறை அல்ல, वो बार बार बोलता है. திரும்ப திரும்ப அந்த கேட்டதை சொல்லுகிறவன் वो बार बार जो है वो दूसरे के मित्रों के पास जाकर शिकायत करता है. திரும்ப திரும்ப ஒருவனுடைய சிநேகிதன் இருக்கிறானே அவன்கிட்ட போய் குறைய சொல்லுகிறது. ऐसे बोलना,
அப்படி செய்வது देखो, சொல்லுவது वो फलाना दिन ऐसा कर रहा था, அவன் அந்த நாள்ல அப்படி செய்துகிட்டு देखिए वो இருந்தான். अच्छा आदमी नहीं அவன் है, நல்ல மனுஷன் இல்லப்பா. वो उनके जीवन में इतने कमियां हैं, அவன் வாழ்க்கையில அவ்வளவு वो जो குறைபாடுகள். है टक्कुसला है, அவன் மாய்மாலக்காரன். बाहर अच्छा दिखता है, அவன் வெளியே நல்லா இருக்கான், अंदर कोकला है, ஆனா உள்ள ஒண்ணு இல்ல ये அவன்ட. बार बार बोलते रहना இத திரும்ப திரும்ப சொல்றோமே, वो मित्रों को अलग कर देता இது है। பிராண சிநேகிதனையும் பிரித்து तब விடும். आप पूछ सकें, அப்பொழுது நீங்கள் கேட்கலாம், यीशु ने कहा, இயேசு சொன்னார். क्या कहता है यीशु? இயேசு என்ன சொன்னார்? जो सही है सही कहो, जो सही नहीं है सही नहीं मत कहो। உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். तो माँ जो तमिल में लिखा है, जो सुनता है उसको बोलता है, அதாவது தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது கேட்கிறதை- கேட்கிறதை சொல்லுகிறவன். क्या वो गलत है? அது தப்பா? यीशु तो कहा है, यीशु भी तो कहा है, இயேசுவும் சொன்னாரே, सही है तो सही बोलो। உள்ளதை உள்ளதென்று சொல்லு. मैं जो सुना हूँ उसको बोल रहा हूँ, நான் கேட்டதை தானே அப்படி சொல்றேன், मैं जो देखा हूँ उसको मैं कह रहा हूँ। பார்த்ததை தானே நான் சொல்றேன். क्या ये गलत है? இது தப்பா? यहाँ पे यीशु मसीह இங்க இயேசு கிறிஸ்து किसी के बारे में झूठ बोलने के लिए नहीं कहा, யாரை குறித்தும் பொய் சொல்வதற்காக यहाँ சொல்லவில்லை. झूठ बोलने के संदर्भ में हमारे मुंह से छल की बातें, झूठ की बातें नहीं होना है, उस संदर्भ में यीशु कहता है। அதாவது பொய் சொல்லுகிற வேளையிலே அல்லது வஞ்சகம் அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே இயேசு அங்கே சொல்லுகிறார். या किसी बात को बड़ा चढ़ाकर बोलने के संबंधी यीशु ने कहा, அங்கே ஒரு காரியத்தை கூட்டி குறைச்சி பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு சொன்னார், तो जो है वो सही है तो सही कहो, எது இருக்கோ உள்ளத உள்ளதுன்னு சொல்லு, नहीं है तो नहीं कहो। இல்லையா இல்லன்னு சொல்லு. तो इसका मतलब आपके अंदर ये प्रश्न उठेगा, அப்படி என்றால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், क्या जो घटना हुई उसके बारे में मेरे जो अधिकारी है, मेरे इंचार्ज है, उनसे बताना गलत है? ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சு, இந்த சம்பவத்தை எடுத்துட்டு போய் எனக்கு மேல அதிகாரி லீடர் இருக்கிறாரே அவர்கிட்ட சொல்லுவது தப்பா? आप किसी इंफॉर्मेशन सूचना देना गलत नहीं है, நீங்கள் ஒரு செய்தியை அல்லது ஒரு அறிவிப்பை கொண்டு போய் சொல்லுவது தவறல்ல. कोई घटना हो रही है, ஒரு சம்பவம் நடந்துகிட்டு कोई இருக்குது, गलत बातें हो रही है, தப்பு நடந்துகிட்டு இருக்கு, उसके बारे में सूचना देना, अवगत कराना, அதை குறித்ததான ஒரு காரியத்தை போய் சொல்லுகிறது, அவ்வளவுதான். अपने इंचार्ज के पास जाकर बोलना, தன்னுடைய இன்சார்ஜ்ட்ட போய் அந்த காரியத்தை தெரிவிக்கிறது, अपने जो है जो अधिकारियों के साथ जाकर बोलना, அதிகாரிடத்துல போய் அந்த காரியத்தை தெரிவிக்கிறது. जैसे जो है यूसुफ अपने भाइयों के बारे में कहा था, எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை குறித்து போய் சொன்னானே, क्या वो गलत है? அது தப்பா? आप पूछेंगे क्या वो गलत है? நீங்கள் கேட்கலாம், இது தப்பா? वो गलत नहीं है, அது தப்பல்ல. परंतु किसी बात को बोलने के पहले, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதற்கு முன்பதாக, किसी व्यक्ति के बारे में बोलने के पहले எந்த மனுஷனை குறித்தும் சொல்வதற்கு முன்பதாக आपके इरादा क्या है, आपके इंटेंशन क्या है, உங்களுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய மோட்டிவ் என்ன என்பதை, क्या उस व्यक्ति को बदनाम करने के लिए आप बोलते हैं, நீங்கள் அந்த மனிதனை கெட்ட பெயர் எடுக்குவதற்காக சொல்கிறீர்களா, या उस व्यक्ति को बचाने के लिए बोलते हैं? அல்லது அந்த மனிதனை தப்ப அவர்கிட்ட போய் சொல்றீங்களா? वो बहुत ही महत्वपूर्ण அது है। மிக முக்கியமானது. कई बार क्या होते हैं, அன்னைக்கு முறை நடக்கிறது जब என்ன, हम दूसरे के बारे में ऊपर हम जो है सूचना देते हैं, பிறரை குறித்து மேலே அதிகாரிடத்தில் போய் சொல்லும்போது हम जो है दूसरों को नुकसान पहुंचाने के विचार से, बदनाम करने के विचार से हम बोलते हैं, நாம் பிறரை அவமானப்படுத்த அல்லது அவர்களுக்கு ஒரு அழிவை கொண்டு வருகிற எண்ணத்தோடு தான் वो பேசுகிறோம். बहुत ही महत्वपूर्ण है। அது மிக முக்கியமான इसलिए காரியம். यहाँ पे वो सुलेमान क्या कहता है, ஆகையினால இங்கே சாலமோன் என்ன சொல்கிறான், जो किसी के जीवन की कमी है, शिकायत है, யாரோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறைவு பலவீனம், या उनके जो कमी घटी के बारे में बार बार बोलना, सुनने की बातों को, देखने की बातों को बार बार बोलना मित्रों को अलग कर देता है, फूट को पैदा करता है। அந்த பலவீனத்தை குறித்தோ குறைவுகளை குறித்தோ கேட்ட பின்பு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பது அது பிராண சிநேகிதர் மத்தியில பிரிவை கொண்டு வரும். कभी कभी हमारे बीच में इस प्रकार होता है, சில நேரங்கள் நம்முடைய மத்தியில இப்படி நடப்பதுண்டு, डिपार्टमेंट में ऐसी बातें होती है, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடப்பதுண்டு, जो अगुओं के बीच में इस प्रकार की बातें होती हैं। லீடர்ஸ்க்கு மத்தியில நடப்பதுண்டு. मुझे एक घटना याद आ रही है, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. एक बार लीडर्स मीटिंग में एक व्यक्ति के बारे में बातचीत हुई, ஒரு முறை ஒரு தலைவர்கள் அல்லது லீடர்ஸ் மீட்டிங்ல ஒரு மனிதரை குறித்து பேச்சு வந்தது. जो है किसी को प्रमोशन देने के बारे में चर्चा हुई थी, யாரோ ஒருவருக்கு ப்ரமோஷன் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தன. अगुओं से जो है उनके जो राय पूछा गया, विचार पूछा गया। அப்பொழுது இருந்த தலைவர்கள் அவர்களிடத்துல இவரை இப்படி எடுத்து நம்ம ப்ரோமோட் பண்ண போறோம், அதை குறித்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டார்கள். कुछ लोग जो है अपने अपने विचार जो है अपने जो है
सुझाव दे रहे थे, विचार रखे थे। சிலர் அல்லது பலர் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய காரியங்களையும் அங்கே கூட்டத்தில் சொன்னார்கள். तो मैं भी उस व्यक्ति के बारे में कुछ बातों को जो है दृढ़ता पूर्वक रखा। நானும் கூட அந்த மனிதரை குறித்து சில காரியங்களை தெளிவாய் பேசினேன். तो मैंने बोला इस व्यक्ति के जीवन में ऐसे बातें पाई जाती हैं, इस संदर्भ में वो जो है उस पद के लिए, उस काम के लिए उतना ये सही नहीं हो सकता है, ये मेरा सुझाव था। நான் சொன்ன ஆலோசனையோ அல்லது கருத்தோ என்னவென்று சொன்னால், இந்த மனிதனுக்குள்ளே இந்த ஒரு குறை, இந்த காரியம் காணப்படுகிறது, ஆகையினால இந்த நேரத்தில் இவரை உயர்த்துவது, ப்ரமோட் பண்ணுவது அது அவ்வளவாய் நல்லா இல்ல. कुछ दिन बीता, சில நாட்கள் கழிந்தன. जिसके बारे में मैं अपने विचार रखा था, நான் யாரை குறித்து எந்த எண்ண கருத்தை சொன்னேனோ उनके साथ अच्छा रिश्ता था, அவரோடு கூட நல்ல உறவு எனக்கு இருந்தது. ये मेरा दुश्मन नहीं था, அவர் எனக்கு எதிரி அல்ல, या मैं उनसे नफरत करता था, ऐसा அல்லது नहीं था। அவரை வெறுத்து வந்தேன் என்பது அல்லவே அல்ல. अच्छा जो है वो मित्रता था। நல்ல சிநேகிதராக தான் என்னோடு परंतु இருந்தார். कुछ दिन के बाद जो है वो बोलना या मिलना कम हो गया। ஆனால் சில நாட்களுக்கு பின்பு என்னை சந்திப்பதோ பேசுவதோ குறைந்து अरे விட்டது. भाई ये तो अच्छा से नहीं बोल रहे हैं, ஏன் இப்போ என்கிட்ட நல்லா இவர் பேசுறதே पहले இல்லையே, जैसे तो नहीं बोल रहे हैं। முன்னால பேசுனது போல இப்ப பேசல. कारण क्या हुआ? காரணம் என்ன ஆயிற்று? वहाँ अगुओं में एक व्यक्ति उनका बहुत घनिष्ठ था। அந்த கூட்டம் இருந்துச்சு, மீட்டிங் இருந்துச்சு, அதுல ஒரு தலைவர், ஒரு லீடர், அவருக்கு ரொம்ப நெருங்கின சிநேகிதர். अभी जो है उनके नाम मत पूछिएगा, அவருடைய பேரை இப்ப என்கிட்ட கேட்காதீங்க. दोनों संस्था में नहीं है, அந்த ரெண்டு பேருமே இந்த ஆர்கனைசேஷன்ல वे இல்ல. लोग हमारे ऑर्गेनाइजेशन में नहीं है। அந்த ரெண்டு பேருமே ஆர்கனைசேஷன்ல இப்ப तो இல்ல. इन्होंने जाकर बोल दिया, இவர் கூட்டத்துல இருந்து அவர் போய் அவர்ட்ட சொல்லிட்டாரு, देखिए मालूम है आपका प्रमोशन के लिए प्रस्ताव रखा हुआ था। உங்களுக்கு தெரியுமா உங்களை ப்ரமோட் பண்ணணும், ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொல்லி அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட்டத்துல. परंतु एमर्सन भाई ने आपके बारे में नकारात्मक जो है विचार को रखा। ஆனால் எமர்சன் சகோதரர் அவர்கள் உங்களை குறித்து ஒரு நெகட்டிவான காரியத்தை பேசினாரு. आपके प्रमोशन को इन्होंने रोक दिया। உங்கள் ப்ரமோஷனை இவர் தடுத்துட்டாரு. उसके बाद जितने साल वो जेम्स में रहा, அதற்கு பின்பு எத்தனை ஆண்டுகள் அந்த சகோதரர் ஜெம்ஸ்ல இருந்தாரோ, हमारा रिश्ता ठीक नहीं हुआ। எங்க ரெண்டு பேருக்கு இடையில உறவு சரியாவே இல்ல. कभी वो मुझे देखता है, என்ன எப்பெல்லாம் அவர் பார்த்தாரோ इस विचार से देखता था, இந்த எண்ணத்தோடே பார்த்திருந்தாரு. यही व्यक्ति जो है मेरा प्रमोशन को रोक दिया। இந்த ஆளு தான் என் ப்ரமோஷனை தடுத்துட்டாரு. कानापूसी करने वाला परम मित्रों को भी अलग कर देता है। கோல் சொல்லுகிறவர்கள் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறார்கள். यारो आज हम दूसरों के बारे में क्या बोलते हैं? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மற்றவரை குறித்து என்ன பேசுகிறோம்? हमारे मुंह को दूसरे के बारे में बोलने के लिए किस तरह हम इस्तेमाल करते हैं? நம்முடைய வாயின் வார்த்தைகளை பிறரை குறித்து சொல்வதற்கு எப்படி பயன்படுத்துகிறோம்? हमारी मुंह की बोली एकता को बढ़ाती है या भंग करती है? நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருமனத்தை கூட்டுகிறதா அல்லது ஒருமனத்தை அழிக்கிறதா? हमारे जो मुंह के वचन लोगों को जोड़ता है या फूट डालता है? நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஜனங்களை இணைக்கிறதா அல்லது ஜனங்களை பிரிக்கிறதா? वो बहुत ही महत्वपूर्ण है। அது மிக முக்கியமான விஷயம். जो मन में आता है उसको नहीं बोल सकते हैं। மனசுல என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்ல முடியாது. जो हम सोचते हैं उसको नहीं बोल सकते हैं। என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை சொல்ல முடியாது. बोलने के पहले सोचने की जरूरत है। பேசுவதற்கு முன்பு நாம் நினைக்க வேண்டும். वो भी हम जब दूसरों के बारे में बोलते हैं, அதுவும் பிறரை குறித்து பேசக்கூடிய ஒரு தருணம் हमें வரும்போது बहुत ही सतर्क और सावधान रहने की जरूरत है। அதிக எச்சரிக்கையோடு கவனமாய் இருக்க வேண்டும். हम इस बात को कभी भूलना नहीं। இந்த காரியத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. हमारे मुंह से निकलने वाला हर एक व्यर्थ बात के लिए हम परमेश्वर के सामने हिसाब देना है। நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் தேவ சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். हमारे मुंह के वचन एकता को बनाने पाए, जो है बढ़ाने पाए। நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒரு மனத்தை கூட்டி ஒரு மனத்தை பெருக்குவதாக. एक और बात को कहकर अंत करने के लिए चाहता हूं। இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். यूहन्ना 17वां अध्याय 20 से 23 तक पढ़ेंगे। யோவான் 17வது அதிகாரம் 20 இலிருந்து 23 வரை பார்க்கலாம். 17वां अध्याय 20 से 23 तक पढ़ेंगे। யோவான் 17 20 இலிருந்து 23. मैं केवल इन्हीं के लिए विनती नहीं करता, परंतु उनके लिए भी जो इनके वचन के द्वारा मुझ पर विश्वास करेंगे कि वे सब एक हो, जैसे तू है पिता मुझ में है और मैं तुझ में हूँ, वैसे ही वे भी हम में हो, इसलिए कि जगत प्रतीति करें कि तू ही ने मुझे भेजा, और वो महिमा जो तूने मुझे दी मैंने उन्हें दी है कि वे वैसे ही एक हो जैसे कि हम एक हैं। 23 वचन, मैं उनमें और तू मुझ में,
कि वे सिद्ध होकर एक हो जाए और जगत जाने कि तू ही ने मुझे भेजा और जैसे तूने मुझसे प्रेम रखा वैसे ही उनसे प्रेम रखा। நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हम यहाँ ये यूहन्ना 17 अध्याय के बारे में अच्छी तरह से जानते हैं। நாம் யோவான் 17ஆம் அதிகாரம் குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறோம். हम जो है एक महायाजक की प्रार्थना करके हम जानते हैं। நாம் இதை ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று அறிகிறோம். वहाँ यीशु मसीह अपने चेलों के लिए कई बातों के लिए प्रार्थना करता है। இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்காக अनेक விஷயங்களை ஜெபமாய் செய்கிறார். उसमें ये क्या है? அதுல இங்கே ஒன்று என்ன? वो पिता परमेश्वर से प्रेम प्रार्थना करता है। அவர் பிதாவினிடத்திலே இப்படி விண்ணப்பம் செய்கிறார். अपने चेलों के लिए, केवल चेलों के लिए नहीं, தன்னுடைய சீடர்களுக்காக மாத்திரமல்ல, उनको उनके द्वारा विश्वास करने वाले सबों के लिए, சீஷர்கள் மூலமாய் விசுவாசத்திலே வந்த விசுவாசிகள் எல்லாருக்காகவும், यानी हमारे लिए भी वो उन दिन प्रार्थना किया। அர்த்தம் என்ன? உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு அன்றைக்கு न விண்ணப்பித்திருக்கிறார். केवल प्रेरितों के लिए, हम सबों के लिए यीशु मसीह ने उस दिन प्रार्थना की। இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்காக மாத்திரமல்ல, அந்த நாளிலே நமக்காகவும் ஜெபித்திருக்கிறார். वो क्या प्रार्थना किया? அந்த ஜெபம் என்ன? वे सब एक हो, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படி, तो वे एकता के साथ रहना है। அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு இருக்கும்படியாக. वहां पे यीशु और एक बात कहता है, அங்க இயேசு இன்னொரு காரியத்தை சொல்கிறார். कैसे वे एकता के साथ रहना है, எப்படி அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும்? वो पिता परमेश्वर से कहता है। பிதாவினிடத்தில் இயேசு वो சொல்லுகிறார். त्रिएक परमेश्वर से कहता है, திரியேக தேவனிடத்தில் சொல்லுகிறார். हे पिता, जैसे हम एक है वैसे ही ये सब एक हो। பிதாவே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்க तो வேண்டும். ये सब बहुत बड़ी बात है। இது ஒரு பெரிய காரியமாயிற்று. उसमें मैं जाने के लिए नहीं चाहता हूँ। நான் அதற்கு ஆழத்துக்கு போக விரும்பவில்லை. छोड़ बात क्या है? ஆனால் அதனுடைய முக்கியமான காரியம் என்ன? यीशु मसीह चाहता है उनके चेले एकता के साथ रहें, இயேசு விரும்புகிறார் அவருடைய சீடர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். और उनको विश्वास करने वाला हम भी एकता के साथ रहें। அப்படியே அந்த சீடர்கள் மூலமா இயேசுவை நம்புகிறவர்கள் நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும். उसके लिए वो पिता परमेश्वर से प्रार्थना करता है। அதற்காக இயேசு பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கிறார். और हम यीशु मसीह के बारे में और एक जगह में देखते हैं, இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம். वहां पे वो प्रार्थना के बारे में कहता है। அங்கே அவர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். आपको मालूम है यीशु मसीह अपने सुसमाचार की पुस्तक में प्रार्थना के बारे में कई बातें कही। நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ புத்தகங்களிலே ஜெபத்தை குறித்து अनेक முறை சொல்லி இருக்கிறார். प्रार्थना के बारे में उन्होंने क्या कहा? அங்கே ஜெபத்தை குறித்து இயேசு என்ன சொன்னார்? कि हम जो है एक मन एक चित्त होके प्रार्थना करना है। நாம் ஒரு மனதோடு ஒன்றாயிருந்து ஜெபிக்க வேண்டும். कब परमेश्वर हमारी प्रार्थना का उत्तर देगा? அப்பொழுது எப்பொழுது பிதாவானவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார்? जब दो जन एक मन एक चित्त होके प्रार्थना करेंगे तब परमेश्वर हमारी प्रार्थना का उत्तर देगा। 2 அல்லது 3 பேர் ஒன்றாயிருந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது பிதாவானவர் பதில் यहाँ தருகிறார். पे यीशु मसीह न केवल एकता के साथ एक चित्त होके प्रार्थना करने के बारे में सिखाया, இயேசு கிறிஸ்து ஒன்றாய் ஒரு மனதாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, वो एकता के लिए प्रार्थना भी कर रहा है। அவர் அந்த ஒரு மனத்திற்காக ஜெபமும் செய்கிறார். ये बहुत ही महत्वपूर्ण है। இது மிக முக்கியமானது. हम कई बार बोलते हैं, अनेक मुறை நாம் சொல்றோம், जब कभी प्रार्थना के लिए इकट्ठे होते हैं, எப்பொழுதெல்லாம் ஜெபத்துக்காக கூடி வருகிறோமோ एक मन एक चित्त होकर प्रार्थना करेंगे। ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கலாமா? ये पवित्र आत्मा में जो है एक साथ कीजिए, பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஒருமித்துக் கொண்டு வாரும். हमारे बीच में एक जो है एक चित्त पैदा कीजिए, எங்களுக்குள்ளே ஒரு மனத்தை ஊற்றும். ताकि हम जो है मिलके आत्मा में प्रार्थना कर सके। நாங்கள் இணைந்து ஆவியில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ये तो सच है, இது உண்மைதான். हर बार करते हैं। இது ஒவ்வொரு முறை செய்றோம். कितने बार एकता के लिए प्रार्थना करते हैं? எத்தனை முறை ஒரு மனத்துக்காக ஜெபிக்கிறோம்? हम तो बहुत कम सुने हैं।
நான் ரொம்ப குறைவா हम கேட்டிருக்கிறேன். आपस में किसी भी परिवार में, किसी भी डिपार्टमेंट में, दल में एकता रहना है। हे प्रभु, हमारे परिवार में एकता जो है बनाइए, हमारे विभाग में एकता बने। कितने बार हम प्रार्थना करते हैं? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய துறைகளிலே, நம்முடைய ஊழியத்திலே ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை முறை ஆண்டவரே ஒரு மனதை எங்களுக்குள்ள தாங்க, நாங்கள் ஒன்றாய் இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். हमारे जो है एडमिन ब्लॉक में हर सप्ताह अगुओं की प्रार्थना होती है। ஒவ்வொரு வாரமும் ஒரு நாளிலே அட்மின் பிளாக்ல லீடர்களுக்காக பிரேயர் நடக்கிறது. 1 घंटा प्रार्थना होती है। ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோங்க. जगन भैया हर सप्ताह परेशान रहते हैं। ஜெகன் அண்ணன் ஒவ்வொரு வாரமும் தொந்தரவா கஷ்டப்படுவாங்க. लोगों को बुलाते रहते हैं। ஜனங்களே வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. कुछ लोग आते हैं, कुछ लोग नहीं आते हैं। சிலர் வர்றாங்க, சிலர் வர்றதில்ல. हमारी स्थिति क्या है? நம்ம நிலைமை என்ன? हम न केवल हम जो है एक मन एक चित्त होकर भी प्रार्थना नहीं करते हैं, நாம் ஒரு மனம் ஒருமித்து ஜெபிக்கிறது கிடையாது. एकता के लिए भी प्रार्थना नहीं करते हैं। ஒரு மனத்துக்காகவும் ஜெபிக்கிறது கிடையாது. हाँ, हम जो है एक साथ मिलके एक चित्त होके प्रार्थना भी नहीं करते हैं। நாம் ஒரு மனதோடு ஒருமித்து கூடி வந்து ஜெபிக்கிறது கிடையாது. आपस में एकता कायम रखने के लिए उसके लिए भी प्रार्थना नहीं करते हैं। ஒரு மனத்தை தாரும் ஆண்டவரே ஒற்றுமையா இருக்க உதவி செய்யும் என்றும் ஜெபிக்கிறது கிடையாது. तो फिर क्या होगा? आपस में फूट पैदा होगा ना। அப்படி என்றால் என்ன நடக்கும்? நம்முடைய பக்கத்துல பிரிவுகள் தான் காணப்படும். मतभेद उत्पन्न होगा ना। வேறுபாடுகள் தான் உண்டாகும். जो है एकता के लिए कोई कदम उठाया नहीं। நாம் ஒரு மனத்துக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. जब यीशु ही अपने चेलों के लिए पिता से प्रार्थना करेगा तो हम कितना ज्यादा प्रार्थना करना है। இயேசுவே பிதாவினிடத்திலே ஒரு மனத்திற்காக ஜெபித்திருக்கிற வேளையிலே நாம் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். इसलिए यीशु मसीह जो स्वर्ग जाने के बाद क्या किया? ஆகையால இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பின்பு என்ன செய்தார்? जाने के पहले अपने चेलों से कहा, போவதற்கு முன்பு சீடர்களை பார்த்து சொன்னார், तो एक काम करो, நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள். अभी और कुछ काम नहीं करना। இப்ப வேற என்ன வேலையும் செய்யண்டாம். सेवा करना, सुसमझ सुना वो सब बंद करो। ஊழியத்துக்கு போவது, சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாவற்றையும் நிறுத்துங்க. आप जो है पहले एक साथ एक मन एक चित्त के साथ जो है प्रार्थना करो। நீங்கள் முதல்ல ஒரு மனதோடு ஒருமித்து வந்து ஒன்றாக ஜெபியுங்கள். वहाँ प्रेरितों का हम पहला अध्याय में क्या पढ़ते हैं? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? वे एक दिन नहीं, அவர்கள் ஒரு நாள் அல்ல, 10 दिन वे मिलके परमेश्वर के सम्मुख में वे लोग बने रहे। அவர்கள் 10 நாட்கள் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். वहाँ वचन लिखता है, வசனம் சொல்லுகிறது, वे जो है प्रार्थना में लवलीन रहे। அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். वे प्रार्थना में लवलीन रहे। ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். इसके पहले ऐसा अनुभव उनके जीवन में नहीं था। இதற்கு முன்பு இப்படிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு இல்லை. इसके पहले आपस में कई मतभेद था। அதற்கு முன்பு அவர்களுக்குள்ளே अनेक கருத்து வேறுபாடுகள், लड़ाई झगड़ा होते रहा। அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் உண்டு. कौन बड़ा है कौन छोटा है वो चर्चा चलते रहा। நம்மிலே யார் பெரியவன் என்று சொல்லி அவர்களே விவாதித்தார்கள். यीशु के पास जो है उस पद को कौन करेगा वो विचार चलते रहा। இயேசுவுக்கு பின்பு அந்த பதவியில இங்கே யார் இருப்பார் என்று விவாதித்தார்கள். अभी यीशु मसीह उनको क्या सिखा दिया? ஆனால் இப்பொழுது இயேசு அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? वो सबसे पहले मिलके मन लगा के एक चित्त एक मन होके प्रार्थना करो। முதலாவது இணைந்து கூடி வந்து ஒரு மனதோடு ஜெபியுங்கள். 10 दिन प्रार्थना किए, 10 நாட்கள் ஜெபித்தார்கள். उसके बाद उनके जीवन के बारे में प्रेरितों के काम में पढ़ लीजिए। அதற்கு பின்பு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து விடுங்கள். वे कभी भी आपस में ऊंच नीच की लड़ाई झगड़ा कभी हुआ नहीं। அவருடைய வாழ்க்கையில அதற்கு பின்பு ஒருபோதும் பெரியவன் சிறியவன் என்று சொல்லி சண்டையே இல்லை. कभी आपस में मतभेद नहीं हुआ। அவர்களுக்குள்ளே ஒருபோதும் அதற்கு பின்பு வேற்றுமைகள் இல்லை. वे मिलके काम कर रहे थे। அவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள். यूहन्ना और पतरस दोनों जो है अलग अलग विचार के हैं, मिलके सेवा किया। யோவான் பேதுரு வேறு வேறு எண்ணமுடையவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள். 12 प्रेरित एक साथ खड़े हुए। 12 அப்போஸ்தலரும் ஒன்றாய் நின்றார்கள். जो प्रार्थना उनके बीच में एकता को उत्पन्न किया। அந்த ஜெபம் அவர்களுக்குள்ளே ஒரு மனதை உண்டு பண்ணிற்று. आज प्यारो हम उस बात के लिए हम महत्वपूर्ण जहां देने की जरूरत है। பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த இடத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். यदि आप अपने परिवार में एकता रखने के लिए चाहते हैं, நீங்கள் குடும்பத்திலே ஒரு மனதாய் இருக்க விரும்புகிறீர்களா? अपने सेवा में एकता रखने के लिए चाहते हैं, ஊழியத்திலே ஒரு மனதாய் இருக்க விரும்புகிறீர்களா? कलीसिया में एकता को देखने के लिए चाहते சபையிலே हैं, ஒரு மனதை காண விரும்புகிறீர்களா? आप मिलके प्रार्थना कीजिए। நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். एकता के लिए प्रार्थना कीजिए। ஒரு மனதுக்காக ஜெபியுங்கள். एक तो जो है कोटेशन, एक तो बयान इस प्रकार होता है, இப்படியான சில कहावत इस प्रकार होता है। சில கூற்றுகள் இப்படியாக சொல்லப்பட்டவைகள்
இருக்கின்றன. A family that prays together stays together. A family that prays together stays together. ये परिवार जो मिलके प्रार्थना करता है वो टिकता है. जो मिलके प्रार्थना करने वाला परिवार जो है वो एकता के साथ रहता है, वो मिलके रहता है. இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் அது ஒருமனதோடு கூட காணப்படும். हो सकता है आज आपके परिवार में रहड़ झगड़ है, ஒருவேளை இன்றைக்கு குடும்பத்தில் எதையாவது உரசல்கள் விரிவுகள் உண்டா मतभेद है, அல்லது வேற்றுமை प्रेम வேறுபாடு की कम है, எங்கேயோ ஒரு குறைவு உண்டா, रिश्ता में गड़बड़ी है, உறவுல எது குளறுபடியா, मिलके प्रार्थना करके देखिए, இணைந்து ஜெபித்து பாருங்கள். एकता के लिए प्रार्थना करके देखिए. ஒரு மனத்துக்காக ஜெபித்து न பாருங்கள். केवल परिवार के लिए है குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, और जहाँ के लिए भी वो लागू होता है. அது பிற இடங்களிலும் இந்த இது பொருந்தும். परमेश्वर हमें मदद करने पाए. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. हम आपस में एकता को कायम रखना कितना महत्वपूर्ण है उसको समझने पाए. நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்வோம். यीशु जो कहा उस बात को हम कभी भूलने ना पाए. இயேசு சொன்ன அந்த விஷயத்தை ஒருபோதும் மறக்க கூடாது. जो राज अपने आप में जो है फूट रखता है वो राज कभी जो है स्थिर नहीं रहेगा, उजाड़ हो जाएगा. தனக்குள்ளே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. कभी हम फूट के लिए जहां ना दे. ஒருபோதும் பிரிவுக்கு இடம் கொடுக்க கூடாது. एकता के लिए हम चाहे कुछ भी करना पड़े उसके लिए तैयार हो जाएं. ஒரு மனத்துக்கு என்னதான் செய்ய வேண்டி இருந்தாலும் அதை நான் செய்து हम சாதிப்போம். दूसरों के साथ सहमति के साथ रहने के लिए कोशिश करेंगे. பிறரோடு கூட இணைந்து இசைந்து வாழ முயற்சி எடுப்போம். मेल मिलाप को कायम रखने के लिए कोशिश करेंगे. சமாதான கட்டினாலே கட்டப்படுவோம். हम जो है दूसरों के बारे में अनाप शनाप जो है वो जो है बातों को बोलना बंद करेंगे. பிறரை குறித்து கோள் சொல்லுதல் குறைகளை பேசிக்கொண்டே இருப்பதை நிறுத்துவோம். ये बहुत ही महत्वपूर्ण बात है. இது மிக முக்கியமான காரியம். और साथ ही साथ அதோடு கூட कभी एकता के लिए प्रार्थना करना मत भूलिए. ஒரு மனத்துக்காக ஜெபிக்க வேண்டியதை மறந்து விடக்கூடாது. बहुत साल के पहले அநேக ஆண்டுகளுக்கு முன்பு परमेश्वर के दास एमएल जबे सिंह उन्होंने एक गीत लिखा. சகோதரர் தேவ ஊழியராகிய எமில் ஜெபசிங் ஒரு பாடலை எழுதினார். जरूर वो तमिल में है, ஆனால் அது தமிழில் இருக்கிறது. वो उसका शब्द इस प्रकार है. அதனுடைய வார்த்தைகள் இப்படியாக உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு உண்டே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். तो ये अपने जो बोझ है उसको प्रार्थना के रूप में यहाँ पे इस गीत में उन्होंने प्रस्तुत किया. தன்னுடைய உள்ளத்தின் பாரத்தை ஜெபத்தின் வரிகளாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். विश्वासियों का झुंड है, விசுவாசிகளுடைய கூட்டம் உண்டு. उस झुंड में प्रेम ही केंद्र स्थान बनना चाहिए. அந்த கூட்டத்திலே அன்பே தலை சிறந்த இடத்தை வைக்க வேண்டும். और एक चीज एकता आपस में होना जरूरी है. ஒரு மனம் ஒரு மனப்பாடு யோடு இருக்க வேண்டும். उनके बीच में वो हमेशा बने रहने की जरूरी है. அது அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். ऐसा दिन आना चाहिए. அப்படிப்பட்ட நாட்கள் எப்போ வரும்? ऐसा दिन को मैं देखने के लिए चाहता हूँ. அந்த நாட்களை நான் காண விரும்புகிறேன். क्या आप चाहते हैं? நீங்க விரும்புறீங்களா? आइए परमेश्वर सम्मुख में हम घुटना में हो जाएंगे. நாம் தேவ சமூகத்தில் முழங்காலில் வரலாம். अपने आंखों को बंद करें. நம்முடைய கண்களை மூடி